ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 20 சிறகடி காசி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்து ரோஹிணியை வந்து சந்தேகப்படுறாருல. அப்போ உடனே இங்கே பாருங்க ஆண்டி, அவர் வந்து என்னைய சந்தேகப்படுறாருனோடனே இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் பொய் சொல்றிய, பொய் சொல்றவ என்ன வேணாலும் செய்ய துணிவானோடனே அப்போ சாவியை நான் தான் எடுத்தேன்னு சொல்லி நீங்கள் கூட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, சாவி நீ எடுத்தேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நீ பொய் சொல்றல, பொய் சொல்றவங்க என்ன வேணா செய்வாங்க, நீ இது கூட செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொன்னோடனே அப்புறமா அண்ணாமலை எல்லாரையும் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தப்பு செஞ்சவங்க மாட்டுவாங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன ஆகுதுன்னா, நீத்து வந்து ஸ்ருதியை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து டாப் 5 வந்துருச்சு, அதுக்காக நான் இந்த மாதிரி ரொம்ப ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கிட்ட சொல்லும்போது ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து ரவிக்கும் பங்கு இருக்குல்ல, அவர் டேஸ்டா சமைக்கிறனால தானே இங்க எல்லாரும் வர்றாங்க, நீங்க என்னதான் ப்ரொமோட் பண்ணாலும் 10 பேர் வருவாங்க, அந்த 10 பேர் வெளியில போய் சொன்னா தானே 100 பேர்னாச்சும் வருவாங்க, சாப்பாடு நல்லா இல்லாட்டி யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படின்னோடனே இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரெடிட்ல பாதி ரவிக்கும் உண்டு, ரவிக்கு அந்த கிரெடிட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியே பேசுறாங்க. ஆனா நீத்து வந்து இல்லை, ஃபுல் எஃபெக்டும் நான் தான் போட்டேன், நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீத்து பேசுறாங்க. அப்போன்னே ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஓனரா இருக்கிறதுக்கான டிசர்விங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்தம் கேட்டு ரவி எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ ரவி கிட்ட வந்து ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க வேலை பார்க்காத, ரிசைன் பண்ணிட்டு வாடா நம்ம போகலாம் அப்படின்னோடனே, உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, காலையில இந்த மாதிரி மனோஜ் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரோஹிணியும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி விஜயா கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கும்போது விஜயா கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா மனோஜ் மட்டும் போறாரு. இங்க ரவி வந்து ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து திட்டுறாங்க, ஏண்டா உனக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம், அவங்க கிட்ட போய் நீ இருக்க வேண்டாம், நீ இல்லாம இருந்தாதான் உங்க அருமை அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து முருகன் கிட்ட 1,00,000 வாங்கிட்டு போயிட்டு அதை சிட்டி கிட்ட கொடுத்து அந்த செயினை வாங்கிடுறாங்க. இப்போ அங்கே பிஏ வேற இருக்கிறாரு. உடனே அவர் வந்து இவகிட்ட நான் 1,00,000 கிட்டே அவ தரவே இல்லை, உனக்கு மட்டும் தரானோடனே இவகிட்ட எப்படி காசு வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனாவோட அம்மா வந்து மீனா கால் பண்ணி இந்த மாதிரி சீதா யார்கிட்டயும் நைட்டனா பேசிட்டே இருக்கிறா, கேட்டா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறேன்னு சொல்றா, அவளோட இதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க ரோஹிணி வந்து அந்த செயினை கொண்டு வந்து விஜயா கிட்ட காட்டிட்டு, இதை பார்த்தா உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும், விண்டேஜ் மாடல் டாலர் இதெல்லாம் இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செயினை வந்து விஜயா கிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.